Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிஜேபியில் ஒரு என்ட்ரி வந்து போயிருக்கேன். சிம்பிள், ஒரு 5 மினிட்ஸில் வீடியோ முடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளையில் ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளையில் என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுத்துகிட்டு நமக்கு டிபி போகிறதுக்கு முன்னாடியே பிரேக் இவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட், ஓகேங்களா. ஸோ நமக்கு பிரேக் இவன் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எகென் சேம் டைம் ஃப்ரேமுக்கு 4 ஹவருக்கு போயிட்டேன், ஓகேங்களா. 4 ஹவருக்கு போயிட்டு இப்போது இங்கே ஒரே ஒரு சப்ளை தான் இருந்தது. ஆனால் இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். அப்படி லாஸ் ஆனாலும் நோ ப்ராப்ளம், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்படி லாஸ் ஆனால் நம்ம வந்து பிரேக் ஈவன் கொடுக்குற வரலும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ரிஸ்க்குள்ளே லாஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு என்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கினா இன்னும் ஒரு 5 மினிட்டுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளோட இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவர் சப்ளை. ஸோ 15 மினிட்ஸ் போயாச்சு. ஸோ இதில் எந்த ஒரு ரீஃபண்ட்மெண்ட்டும் இல்லை, ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஸோ இங்கே ஒரு லிக்விடிட்டி ஹண்டான விக்கு ஒன்று இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ட்ரி வந்து போடலை, ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு விக்கு வந்துருக்கு. இதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், 15 மினிட்ஸ்லேயே மேலே ஒரு பிஓஎஸ் கீழே வந்து சோச் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்து எடுத்திருந்தேன். ஸோ இந்த சப்ளைக்குள்ளே 5 மினிட்ல ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருந்தது. இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் என்ட்ரி வந்து போட்டாச்சு, ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ 1 மினிட் போகலாம். 1 மினிட்ல ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். 1 மினிட்ல இங்கே வந்து ஒரு பிரேக் வந்து நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் மார்க்கெட், ஓகேங்களா. இப்போ அரௌண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:20 வந்து ஆகுது, ஓகேங்களா. ஸோ இது வந்து மேலே பிரேக் அண்டு கீழே வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ சப்ளை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளை இருக்குது, ஓகேங்களா. இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ மிட்டிகேட் பண்ணலை, ஓகே. இந்த என்ட்ரி வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 1 மினிட் என்ட்ரி, நைட் மார்க்கெட்டுன்றனால கண்டிப்பாக எடுக்கக்கூடாது, ஓகேங்களா. இதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர், ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து என்ட்ரி வந்து போட்டுட்டேன். ஸோ இது வந்து நம்ம டிஸ்கார்ட்லேயும் வந்து ஒரு டைரக்ட் என்ட்ரியாக கொடுத்துருந்தோம், ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கும். ஸோ இந்த 5 மினிட்ல இங்கே வந்து என்ட்ரி வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொடுத்தாச்சு. ஸோ மார்க்கெட் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. எனக்கு வந்து டிபியை வந்து எங்கே வச்சுருக்கேன்னா எனக்கு டிபியை வந்து இந்த லோவில் வைக்கிறது பெட்டர், ஓகேங்களா. இந்த லோவில் கண்டிப்பாக டிபியை வந்து போகும். எனக்கு வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி டிபி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டின்னு போட்டிருக்கேன்ல இந்த லோ, ஓகேங்களா. இன்னும் கூட இந்த டிமாண்டுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கூட கொஞ்சம் ப்ராஃபிட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருக்கேன், ரைட்டா. கீழே இறக்கி போட்டதுக்கு ரீசன் இங்கே டிமாண்ட் இருக்குது. டிமாண்டுக்குள்ளே 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். மார்க்கெட் எவ்வளோ தூரம் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னா உள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைன் வரைக்குமாவது போகணும், இந்த டிமாண்ட் வரைக்குமாவது. அதனால் தைரியமாக இங்கே வந்து போட்டுட்டேன். இதோட ப்ராஃபிட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ட்ரேடு. இருந்தாலும் எனக்கு வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்லை, ஓகேங்களா. நான் வந்து எதிர்பார்த்தது கொஞ்சம் பெருசு. ஆனால் இது இவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து $2000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு இது அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸ் இல்லை, இருந்தாலும் போட்டிருக்கேன், ஓகேங்களா. இன்கேஸ் எனக்கு வந்து எப்படி ஃபேவரட் என்ன ப்ரோ $2000ன்றது அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஸ்கில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி இப்படி என்ட்ரி போட்டு இல்லைனா இந்த மாதிரி என்ட்ரி போட்டு அதே டிபியை வச்சு லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். டிபி அதே தான், ஓகேங்களா? ஆனால் இங்கே லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இப்போ இந்த என்ட்ரிக்கு அந்த மாதிரி செட் ஆகலை. ஸோ கொஞ்சம் பெரிய ரிஸ்க் ஒரு ரிவார்டு விற்கிற மாதிரி தான் இருக்குது. 1:16 தான். ஸோ டிபி வந்து இப்போ 1:16ன்றது நல்லா பெரிய ப்ராஃபிட் தான். ஆனால் லாங் ரன்னுன்றது 1:16 அப்படின்றது இப்போ இங்கேருந்து 4 ஹவரில் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு டைம் ஆகும். அப்போ இது லாங் ரன். லாங் ரன்னுக்கு 1:16ன்றது எனக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இப்படி தான் என்ட்ரி கிடச்சிருக்கு. அதனால் இப்படி வந்து போடுறேன். அப்புறம் ஏயுடி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ என்ட்ரி ப்ரீவியஸாகவும் கொடுத்துருந்தோம். ஸ்டில் இது வந்து பிரேக் ஈவன் என்ட்ரி தான். ஆனால் இன்னும் என்ட்ரி வந்து ரன்னிங்லேயே தான் இருக்குது. ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகலை மார்க்கெட், ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $1054 வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து வரும், ஓகேங்களா? சரி, ஓகே ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. நமக்கு இதில் வந்து நம்ம எடுத்திருக்கிற ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $1554 வந்து இதில் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்கோம். சரி, ஓகே. ஸோ யூஎஸ்டிஜேபியில் ஒரு என்ட்ரி வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டிபி போகணும் அப்படின்ற ஒரு எய்மை வைக்கக்கூடாது நம்ம. எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த லோ எடுத்துட்டா மட்டுமே போதும், ஓகேங்களா? இது எடுத்துட்டா போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். இந்த லோ எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ்எல்ஐ எடுத்து என்ட்ரி பாயிண்டில் இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு பிரேக் ஈவன் ஆர்டராக ரன் பண்ணலாம். மார்க்கெட் வந்து மேலே போனாலும் நமக்கு 0 லாஸ் 0 ப்ராஃபிட், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்க ஆர்டர். இன்றைக்கி ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடச்சிருக்கு, ரைட்டா? சரி, ஓகே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு வந்து போடுங்க. சூப்பர் யூடியூப் சேனல், எஸ்எம்சி ஃப்ரீ லேர்னிங் யூடியூப் சேனல் அப்படின்னு உங்களுக்கு எது தோணுதோ அது வந்து கமெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா? அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.